வணக்கம். ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வேண்டிவிட்டு நமஸ்கரித்துவிட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வழிபாடுகள்ல முருக வழிபாடு செய்வதும், முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற கோயில்களுக்கு சென்று அவரை கண்ணார தரிசிப்பதும் கிட்டத்தட்ட பல கிரக தோஷங்களை எல்லாம் போக்க வல்லது அப்படிங்கிறது தான். நீங்க எந்த ஜோதிடர்களை எடுத்து வேணாலும் பாருங்க, அவர்கள் சொல்கிற முக்கியமான பரிகாரமாக பார்த்தோம்னாக்க பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஏன்னாக்க முருகப்பெருமான் பல கிரகங்களுடைய நீட்சியிலிருந்து நம்ம எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நமக்கு நல் வழி காட்டக்கூடியவர். அப்பனுக்கே பாடம் சொன்னவர் இல்லையா, ஞான குருவாக திகழ்பவர் இல்லையா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நாம தொடர்ந்து வணங்கி வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் காணாமல் போயிடும், நஷ்டங்கள் லாபமாக மாறிடும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமானுக்குத்தான் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது என்ன அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றோம். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய காலத்திலிருந்து முருகப்பெருமானை நம்மளுடைய மூதாதையர்ல ஒருத்தரா, நம்மளுடைய முன்னோர்கள்ல ஒருத்தரா, நம்மளுடைய பாட்டனாராக, நம்மளுடைய முப்பாட்டனாராக இல்லையா, அப்படித்தான் வணங்கிட்டு வந்திருக்கிறோம். முருக வழிபாடுங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான வழிபாடு. அண்ணன் பிள்ளையாருடைய ஆசியை பெற வேண்டும்னா, அருளை பெற வேண்டும்னா எப்படி நம்ம எளிய வழிபாடு செய்கிறோமோ அதே போல கந்தபெருமானுடைய வழிபாடு, அண்ணனுக்கு சளைத்தவர் இல்லை தம்பி, தம்பியினுடைய வழிபாடு கூட அப்படி மிக எளிமையானது ஒரு வழிபாடு தான். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலத்துல போய் முருகன் கோவில்ல போய் நிக்கிறது, அந்த சந்நிதியில நிக்கிறதுங்கிறதும் மகா புண்ணியம். பல தோஷங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதே போல மாதந்தோறும் 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் வருது இல்லையா, அதே போல கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்க. அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதே போல திதி அப்படின்னு பார்த்தோம்னா ஷஷ்டி அப்படிங்கிற திதி, அமாவாசையிலிருந்து 6வது நாள் ஷஷ்டி, பௌர்ணமியிலிருந்து 6வது நாள் ஷஷ்டி. அந்த ஷஷ்டிங்கிற அந்த திதி நாளில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற அந்த நாளில் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில அப்படின்னு நீங்க முருகப்பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை 3 முறை தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்களுடைய வேலைக்கு செல்லும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த வார்த்தையை, இந்த வாசகத்தை 3 முறை சொல்லுங்கள். யாமிருக்க பயமேன் அப்படின்னு அந்த முருகன் நம்மை வாழ வைக்க மயில் மீது ஏறி பறந்து வருவான், அருள் செய்வான், நம்மை காத்தருள்வான், நம் பரம்பரையையே, நம் வம்சத்தையே வாழையடி வாழை போல் தழைத்தோங்கச் செய்வான், வளரச் செய்வான். எங்க நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்களும் சொல்லலாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.